குரோதி வருடத்தோட ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம். ஆடி மாதம்னா மூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. ஒருவேளை ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மக்கள்கிட்ட வந்துட்டு ஆடி அப்படின்னாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறதுனால கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதம் அப்படிங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி 18, ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி மதுரை வீரன், சூளசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தான் களைகட்டும். அப்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி வந்துட்டு விதைச்சிட்டு இருந்த காசை ஃபுல்லாக முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க, கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மாதத்தில் தள்ளுபடி விலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாம் கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர பகவானுடைய வீடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதான் ஆடி மாதம் அப்படிங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோட இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில். சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. அதே மாதிரி புதன் கடகராசியில் இருக்கார். 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரமாகிறாரு. 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்ரம் அடைகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம், புனிதமான ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது? மீன ராசினியர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் 7.5 சனியோடைய ஆதிக்கத்தில் இருக்கீங்க. இப்போ சனி பகவான் வந்துட்டு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. குரு பகவான், ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசியில் செவ்வாயோட இந்த மாதம் உங்களுக்கு சேர்ந்திருக்க போகிறாரு. அப்போ குருவும் 3ஆவது வீட்டுக்கு போயிட்டாரு. 3ஆவது வீட்டில் குரு இருக்காரு அப்படிங்கிறது பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா ஜோசியர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ராசியிலே விஷப்பாம்பு ராகு உட்கார்ந்துருக்கு, சர்ப்ப தோஷத்தோட ஒரு பிடியில் இருக்கீங்க. இதெல்லாம் வருட கிரகம் தானே ஜோசியரே, இதெல்லாம் ஏற்கனவே தெரியுமே. இந்த மாதம் ஏதாவது உருப்படியாக இருக்கா சொல்லுங்கள் ஜோசியரே அப்படின்னு கேட்கலாம். சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா? சனி யார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு லாபாதிபதி, விரையாதிபதி, ரெண்டுமே அவர் தான். அவர் வக்ரம் அடைஞ்சு போயிட்டார் அப்படின்னா வரவு இருந்தாலும் அதற்கு உண்டான ஒரு செலவு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ வரவும் செலவும் சமம். ஒரு 10 ரூபா சேமிக்க முடியலையே, மற்றவங்களாம் ஜாலியாக செலவு பண்ணுறான், நான் அனாவசிய செலவு கூட 10 ரூபாய்க்கு பண்ணுறதில்லை, கை காசை எண்ணி செலவு பண்ணுறேன், இருந்தாலும் கூட பெருசாக வந்துட்டு மிச்சப்படுத்த முடியலை. ஒரு 10 ரூபா வந்துட்டு தண்டை செலவு பண்ணாலும் அந்த 10 ரூபாயோட போயிடுது. ஒரு 10 ரூபா மிச்சம் வச்சுருந்தேன்னா தேவையில்லாத ஏதாவது ஆஸ்பத்திரி செலவாகுது. இதில் எங்கே நான் சந்தோஷமாக செலவாகுது பண்ணிட்டு போயிடுவேனே, பட் ஆனால் மிச்சம் பிடிக்கிறதுக்கும் வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை அப்படிங்கிறது தான் கசப்பான ஒரு உண்மை, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் அப்படிங்கிறது பலன் கொடுக்காது. ஏதாவது ஒரு வேலை வெட்டியாக எங்கேயாவது ஒருத்தர் பார்க்க போகிறோம், இல்லை பயணங்கள் தொழில் ரீதியாக ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்காது. அப்போ சிவனே வாழை சுட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறது நல்லது. நான் மெனக்கெட்டு இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் அலைஞ்சு போயிட்டு ஒருத்தரை தேடி கீடி உடம்பு அழுத்து கடையில் சோறு வாங்கிட்டுன்னு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு 10 ரூபா பிரயோஜனம் இல்லை ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதுக்கு சிவனே நீங்கள் இருந்துக்கலாம். கூடுமான வரைக்கும் தேவையற்ற ஒரு பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. பயணம் போகணும் அப்படின்னு இருந்தால் ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது போங்க. ஒரு திருப்பதி போகிறேன், ஒரு நவகிரக சுற்றுலா போகிறேன், ஒரு குடும்பத்தோட பிள்ளைகளை அழைச்சிட்டு ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், இந்த மாதிரியான பயணங்கள் அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம். அந்த மாதிரி வெளிநாடு போனவங்க சில பேர் வந்துட்டு வெளிநாடு போயிட்டு வேலை கிடைக்காம திரும்புகிற ஒரு சூழல் இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் மாமன் கூப்பிட்டா மச்சான் கூப்பிட்டா ஒரு ஏஜென்ட் மூலியமாக விசா எடுத்தேன், இந்த மாதம் அதெல்லாம் தொடாதீங்க, தூக்கி உரம் போட்டுருங்க. இங்கேருந்து உங்களை மாதம் எத்தனை லட்சம் சம்பளம் வாங்கி தரேன், எத்தனை லட்சம் சம்பளம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எங்கேயாவது வெளியில் விட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நேரம் சரியில்லை. அதனால் இந்த வெளிநாடு போகிற ஒரு பேச்சு, கடல் கடந்து போகிற முயற்சிலாம் இருந்துச்சுன்னா நின்று விட்டுருங்க. வெளிநாடுன்னு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க பெங்களூரில் வேலைக்கு கூப்பிட்றான், ஆந்திராவில் வேலைக்கு கூப்பிட்றான் அப்படின்னா கூட போகாதீங்க. இருக்கிற இடத்துல கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது. இல்லை அங்கே போனால் ஒரு 50,000க்கு பதிலாக ஒரு 60,000 வரும், அப்படி நான் வளைச்சி கட்டிடுவேன், வானத்தெல்லாம் வளைச்சி விடுவேன் அப்படிலாம் சொல்லிடாமல் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. அப்புறம் பாலாக போயிடும். இருக்கிறது என்னவோ அதை அப்படியே செஞ்சிட்ருங்க. 10 ரூபா குறைவாக வருமானம் வந்தாலும் பரவாயில்லை.
அந்த மாதிரி உறவினர்கள்கிட்ட செய்யக்கூடிய ஒரு நன்மை அப்படிங்கிறது ஒரு தீமையாக்க போயிடும். நம்ம ஒருத்தவங்க நல்லது செய்யணும்னு நினச்சி செய்வோம். சரி, இப்போது நம்ம சொந்தம் காரணம் போயிட்டான், விட்டு கொடுக்க முடியாது, இந்த பாலுங்கட்ட மனசு வந்துட்டு கேட்காது. அவங்க கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவி செய்வோம். அடுத்தவனுக்கு ஒன்றுனா ஓடி ஓடி செய்வோம். ஆனால் நமக்கு ஒன்றுனா ஒருத்தன் வந்து நிற்க மாட்டான். அது தெரிஞ்சும் போயிட்டு அடுத்தவன் வேலைக்கு தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு இந்த கிராமத்தில் ஒளிச்ச வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒளிச்ச வேலை செய்கிறது, அதாலேயும் நமக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். இம்மாதிரும் நமக்கு கஷ்டப்பட்டு கெட்ட பேர் வாங்குறதுக்கு நம்ம சேர்ந்து வீட்டில் உட்காந்துருக்கலாம். சரி, வேலை செய்கிற இடத்துல மேலே அதிகாரிகளுடைய ஒரு கெடுபிடி இருக்கும். ராப்பகலாக வேலை செய்வோம், மாடாக உழைக்கிறேன், ஓடா செய்கிறேன், ஆனால் நல்லது எதுவும் நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இதுதான் இந்த சனி வக்கரம் கொடுக்க போது இந்த ஆடியில். ஸோ குரு செவ்வாய் கூட்டணி இருக்கு, இதில் ஏதாவது தேருமா ஜோசியர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குருமங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போ பூமி சேர்க்கை, குரு சேர்க்கை, ஏதாவது ஒரு இடம் ஒன்று வாங்கி போடணும். காஸ்த விரிய செலவாகுது, போயிருக்கு நகை நட்டை விற்றுப்பட்டு அது ஒரு இடத்த வாங்கி போடலாம். நகை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்பத்திரி செலவுக்கு தான் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். சில நேரத்தில் சோத்துக்கே நகை வச்சு சோர்த்திங்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் இருக்கிற எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு முதல்ல நம்ம கடன்காரன் ஆயிடுவோம். 7.5 சனி அதுதான் நினைக்கிறாரு, செஞ்சுட்டு போயிடுவோம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வாங்கி போடலாம். தாராளமாக செய்யலாம். இது வந்து நல்லா இருக்கு. அந்த மாதிரி உடன்பிறப்புகளுக்கோ இல்லை கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை வீட்டிலையோ சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதை முன்னாடி நின்று எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு 10 ரூபா நமக்கு செலவாகத்தான் செய்யும். அதை செய்யலாம், தப்பு கிடையாது. பிற்காலத்தில் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது தான். நீங்கள் ஒரு 1/2 பவுன் போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு 6 பவுன் போட்டு செய்வாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி 5ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. அதனால் எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி, அவர் வக்கரம் அடைகிறாரு. அப்படிங்கிறதுனால ஸோ அப்படின்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம், அது வந்துட்டு வலிமை இழக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். இந்த கல்யாணம் ஆகாது, மீன ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகும். ரொம்ப நாளாக வரன்னு பார்க்குறேன், பொண்ணு ஒன்று அமைய மாட்டேங்குது ஜோசியரே. அமைஞ்சாலும் ஜாதகம் செட் ஆகலை. பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணு பிடிக்க, ரெண்டும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை. ஜாதகம் செட் ஆச்சுன்னா ரோட்டில் போகிறோம் வரேன் சொந்தக்காரன் பங்காளி அங்காளி உறவு முறையில் எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி விட்டுட்டு போயிடுறான். இப்படியே போயிடுது வாழ்க்கை முழுக்க. நான் சிங்கிளாகவே இருந்துருவேனா அப்படிங்கிறவங்களுக்கு இப்போது இந்த கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது நனவாகும். இந்த மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வரனாக அமையும். ரொம்ப நாளாக வரவன் போகிறவனுக்கு காப்பி போட்டு பஜ்ஜி செட்டு கொடுத்து எனக்கு கை கால்லாம் வலி எடுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இதுக்கு மேலே ஒரு நல்லது ஒரு வரனாக அமையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. ராசிக்கு 6ஆதிபதி போகிறாரு. அது வரைக்கும் அது 5ஆவது வீட்டில் தான் இருக்கார். 3க்கும் 8க்கும் அதிபதி அவர் 6க்கு வராரு. அப்படின்னா கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஏன்னா 8க்கு அதிபதி 6க்கு போகிறாரு. அப்படிங்கும்போது ஒரு விபரீத ராஜயோகம். கடன் வாங்கி எப்படி சொல்கிறதுங்க, பணம் கொடுத்தேன், ஒருத்தவங்களுக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்தேன், அவன் இங்கே ஓடி போயிட்டான், நான் போயிட்டு கடன்காரனுக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தில் தலையிட்டு நம்ம தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் சரியாயிடும். சரிங்களா? அந்த மாதிரி உத்தியோகத்துலையும் லேசாக அவங்களுக்கு ஒரு பொறுப்புகளை உங்கள் கை ஓங்கும். ஆஃபீஸில் மெல்ல மெல்ல மேல் மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களை கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. சரி, இவன் தான் கொஞ்சம் பொறுப்பாக வேலை பார்க்குறான், நம்ம தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், இவனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு அப்படிங்கிறத கொடுக்கணும், இல்லை ஒரு 10 ரூபா சம்பளம் கூடுதலாக கொடுக்கணும், இனிமேல் இவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மேல் மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் அப்படிங்கிறது வருவாங்க. இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பரவாயில்லடா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், பட் ஆனால் இன்றைக்கி தான் நம்ம செய்கிற வேலை பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் மேலேயும் நமக்கு ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வரும். அந்த உறவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திட்டம் போட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். ஒரு அரசியலில் இருக்கேன், ஒரு கலைத்துறையில் இருக்கேன், ஒரு பொதுத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் திட்டம் போட்டு வேலைகளை செய்யணும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நாளைக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். 5 மணிக்கு முடிக்கிற வேலையை 8 மணிக்கு முடித்தாலும் சரி, அன்னன்னைய வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடணும். பாக்கி வைக்காமல் செஞ்சீங்க அப்படின்னா 10 ரூபா காசு பணம் சம்பாதிச்சிடலாம், நல்ல பேரும் கிடச்சிடும். மற்றபடி ராசிக்குள்ளேயே ராகு இருக்கார். அந்த சர்ப்ப பரிகாரம்லாம் பண்ணிக்கோங்க. யோக பலம் பெற்ற ஒரு ஆள்கிட்ட போயிட்டு அந்த சர்ப்ப சாந்தி பரிகாரம் பண்ணிக்கோங்க. இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை முறையாக செஞ்சுருங்க. அதோட இந்த ஆடி அமாவாசை நாட்களில் குல தெய்வ கோவிலில் பாம்பு புத்தி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஒரு நல்லதொரு பூஜை மனசார செஞ்சுட்டு பாம்பு புத்துக்கு பால் ஊற்றி வணங்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தால் விளக்கு போடுங்க. நல்லெண்ணெய் எலுமிச்சை பழத்தை கலந்து விளக்கு போடுங்க. துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் இதை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி
சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க. மாற்றுத்திறனாளிகள், சாலையோரத்தில் இருக்கக்கூடிய வீடற்றோர், வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடக்கிறவங்க, இவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யலாம். ஒரு சாப்பாடு வாங்கி போடலாம், ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம், இல்லை கால்நடையாக போகிறவங்களுக்கு காலில் செருப்பு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உதவியை செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆடி அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். ஸோ மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். அதாவது முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும், முயல் ஆமை தான் ஜெயிக்காது அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் முயற்சியை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகே.